டெய்லர் அண்ணா வணக்கம். 2 Dress தைக்கணும். ஓகே, இது மாதிரி ஒன்ல பஃப் கை வைங்க லேஸோட, இன்னொரு சல்வார்ல செம்மையா சைட் ப்ளீட்ஸ் வச்சிருங்க. ஷர்ட்ல கொஞ்சம் ஷார்ட்டா கிராஸ் பின்டெக்ஸோட வைங்க. துப்பட்டால ஸ்கேலப்ஸோட சூப்பரா ஃபேன்சி லேஸ் வச்சிருங்க. ஆனா டெய்லர் அண்ணா 4 நாள்ல பார்ட்டி கண்டிப்பா ரெடி ஆயிடும்ல? ரெடி ஆயிடும். எப்படி? Just looking like a wow. ஃபேஷன் மாறும் எப்பவும். உஷா எப்பவுமே. வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஸ்லோவாக்கியா பயணம். இருதரப்பு உறவுகள் குறித்து அந்நாட்டு அதிபருடன் பேச்சுவார்த்தை. $1332 கோடி செலவில் திருப்பதி காட்பாடி இரட்டை ரயில் பாதை திட்டம். மத்திய அமைச்சரவை ஒப்புதலுக்கு இணையமைச்சர் எல் முருகன் வரவேற்பு. ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைப்பு. ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவிப்பு. நீட் தேர்வுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு. மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம். இறுதிச் சடங்கில் ஏராளமானோர் பங்கேற்பு. சில நாட்களாக குறைந்து வந்த தங்கம் விலை மீண்டும் அதிகரிப்பு. ஒரே நாளில் 2 முறை உயர்ந்ததால் பொதுமக்கள் வேதனை. ஜிப்லி செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு அதிகரிப்பு. பொதுமக்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை. அமெரிக்காவின் அதிரடி வரி விதிப்புக்கு சீனா பதிலடி. 84% கூடுதல் வரி விதிக்க முடிவு. டொமினிக் குடியரசில் இரவு விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. உயிரிழப்பு 98 அதிகரிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இன்று நடைபெறவுள்ள 23வது லீக் ஆட்டத்தில் குஜராத் ராஜஸ்தான் அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகள். ஸ்லோவாக்கியா சென்றடைந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் பீட்டர் பெல்லேக்ரினியுடன் இருதரப்பு உறவுகளின் பல்வேறு அம்சங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை தனிப்பட்ட முறையிலும் பிரதிநிதிகள் மட்டத்திலும் நடைபெற்றது. இந்திய தரப்பில் மத்திய இணையமைச்சர் நிமு பென் பம்பானியா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த ஸ்லோவாக்கியா அதிபர் மேற்கொண்ட முயற்சிகளை குடியரசுத் தலைவர் பாராட்டினார். இருதரப்பு பேச்சுக்களுக்கு பின்னர் 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு பகிர்ந்து கொள்ளப்பட்டன. குடியரசுத் தலைவர் தமது பயணத்தின் போது இந்திய கலை மற்றும் கலாச்சாரத்திற்கு ஸ்லோவாக்கிய நாட்டில் காணப்படும் வரவேற்பை கண்டறிந்தார். ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வாய்ப்புகள் உள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். முன்னதாக போர்ச்சுகல் பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்லோவாக்கியா சென்றடைந்த குடியரசுத் தலைவருக்கு தலைநகர் பிராட்டிஸ்லவாவில் உள்ள அதிபர் மாளிகையில் அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜெயின் சமூகத்தினர் நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கும் இயற்கையோடு இணைந்த வாழ்வியல் முறை பருவநிலை சார்ந்த சவால்களுக்கு ஒரு தீர்வாக அமையும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் விஞ்ஞான் பவனில் உலகிலேயே முதல் முயற்சியாக நடைபெற்ற இந்த நிகழ்வில்
பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, நவ்கர் மகா மந்திரம் என்பது வெறும் மந்திரமாக மட்டுமல்லாமல் நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்றார். பணிவு, அமைதி மற்றும் உலகளாவிய நல்லிணக்கத்தை உள்ளடக்கிய இந்த மந்திரம் ஒரு மனிதனை சமூகத்தை நோக்கி வழிநடத்தி செல்லும் மகத்தான பணியை செய்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவின் அறிவுசார் மகத்துவத்தின் முதுகெலும்பாக ஜெயின் இலக்கியங்கள் அமைந்துள்ளதாக கூறினார். எதிர்மறை எண்ணங்கள், சுயநலம், நாணயமற்ற தன்மை ஆகிய எதிரிகளை முறியடித்து வாழ்வில் வெற்றி பெற முயல வேண்டும் என வலியுறுத்தினார். குறிப்பாக 9 தீர்மானங்களை மக்கள் உறுதிமொழிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதில் தண்ணீரை சேமிப்பது, தாயின் பெயரில் மரம் நடுவது, இயற்கை வேளாண்மைக்கு ஆதரவு அளித்தல், ஆரோக்கியமான வாழ்வியல் முறைக்கு மாறுவது, ஏழைகளுக்கு உதவுவது உள்ளிட்டவை அடங்கும். இந்த நிகழ்ச்சியில் 108க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மக்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து நவ்கர் மகா மந்திரத்தை உச்சரித்தனர். நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கோவை வந்தடைந்தார். சூலூரில் உள்ள விமானப்படை தளத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சரை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் விமானப்படை உயர் அதிகாரிகள் வரவேற்றனர். திருப்பதி பாக்காலா காட்பாடி பிரிவில் தற்போதுள்ள ரயில் பாதையை இரட்டை ரயில் பாதையாக மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், 1332 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த திட்டத்தால் ஆந்திர மாநிலத்தில் உள்ள சித்தூர், திருப்பதி மாவட்டங்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேலூர் மாவட்டமும் பயனடையும் என்று அவர் கூறினார். நிலக்கரி, வேளாண் விளைபொருட்கள், சிமெண்ட் மற்றும் இதர கனிமங்களை கொண்டு செல்வதற்கு இந்த பாதை அவசியமானது என்று அவர் குறிப்பிட்டார். फोकस करो तो चेन्नई, एमजीआर चेन्नई लिखा हुआ है. उससे पहले एक आता है काटपाड़ी. काटपाड़ी है ना वेल्लोर. जितना भी साउथ के केरल से, कर्नाटक से ट्रैफिक आता था, उस ट्रैफिक को पहले एक कंजेस्टेड सेक्शन से गुजरना पड़ता था. और अगर काटपाड़ी से रेणीगुंटा यानी तिरुपति ये लाइन को अगर डबल कर दें, और इसकी खासियत ये है कि छोटा प्रोजेक्ट होते हुए भी ये रेलवे के नेटवर्क में बड़ी एफिशिएंसी लाता है. तो ये प्रोजेक्ट आज माननीय प्रधानमंत्री जी ने अप्रूव किया. तिरुपति से काटपाड़ी की डबलिंग 1332 करोड़ रुपीस का प्रोजेक्ट है ये. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் 1878 கோடி ரூபாய் செலவில் சிராக்பூர் 6 வழி புறவழிச்சாலை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. 1600 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பிரதமரின் வேளாண் பாசன திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள துணை திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. குறைந்த தண்ணீர் செலவில் அதிக மகசூல் காண்பதற்கு விவசாயிகளுக்கு இத்திட்டம் பயன்படும். காட்பாடி திருப்பதி இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ள மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக எக்ஸ் வலைதள பதிவில் பதிவிட்டுள்ள அவர், இந்த திட்டத்தின் மூலம் ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்கள் பயன்பெறும் என்று தெரிவித்துள்ளார். திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கான இணைப்பு வசதி மேம்படும் என்று கூறியுள்ள அவர், இத்திட்டம் 400 கிராமங்களுக்கும் 14 லட்சம் மக்களுக்கும் பயனளிக்கும் என்று கூறியுள்ளார். 35 லட்சம் மனித நாட்கள் வேலைவாய்ப்பை இத்திட்டம் உருவாக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Papa, Oh, you are here? Papa, which tree bears the most fruit? The tree of trust. You see, I needed more money to grow this business. And I couldn't get a bank loan since I had nothing to offer as security. But someone trusted me and gave me a loan without asking for any security. See, that's how I could build this big shop and I could send you to a better school too, right? Wow, Papa. But who shows that much of trust? Modi ji does. एक्सेस टू क्रेडिट कैसे बढ़ा, इसका एक उदाहरण मुद्रा योजना. 10 years of Pradhan Mantri Mudra Yojana.
10 years of self-reliance and entrepreneurship. செய்திகள் தொடர்கின்றன. வங்கி கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 0.25% குறைப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு கூட்டம் மும்பையில் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தில் இறுதி நாளான இன்று வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவித்தார். இதன்படி வங்கிகளுக்கான வட்டி விகிதம் 6.25% இருந்து 6% குறைக்கப்படுகிறது. ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவிப்பால் வங்கிகள் வழங்கும் வீடு மற்றும் வாகனங்களுக்கான வட்டி விகிதமும் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Conditions and outlook. The MPC voted unanimously to reduce the policy repo rate by 25 basis points to 6% with immediate effect. I repeat, the MPC voted unanimously to reduce the policy repo rate by 25 basis points to 6% with immediate effect. Consequently, the standing deposit facility, the SDF rate under the liquidity adjustment facility shall stand adjusted to 5.75%. நீட் தேர்வுக்கு எதிராக சட்ட போராட்டம் தொடரும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற நீட் தேர்வு விலக்கு தொடர்பான அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் பேசிய அவர், நீட் தேர்வு தமிழ்நாடு மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்து வருவதாக கூறினார். நீட் தேர்வு அகற்ற முடியாத தேர்வு அல்ல என்றும் உச்சநீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இருப்பதால் சட்ட போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தினால் நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற முடியும் என ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நம்முடைய போராட்டம் எந்த வகையிலும் முடிஞ்சிடலை என்பதையும், இந்த போராட்டத்தோட அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட வல்லுநர்களிடமும் கலந்து ஆலோசிக்கப்படும் சட்டமன்றத்தில் நான் குறிப்பிட்டேன். எனவே அந்த வகையில் இந்த பிரச்சனையில் அடுத்த கட்டமாக நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்தான உங்களுடைய மேலான ஆலோசனைகளை நீங்கள் எல்லோரும் வழங்கிடணும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். இது தொடர்பான தீர்மானங்களை முன்மொழிந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தேவைப்பட்டால் நீட் தேர்வுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று கூறினார். இந்த தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. சட்டமன்றத்தில் இடம்பெற்றுள்ள பிரதான எதிர்க்கட்சியான அஇஅதிமுக மற்றும் பாஜக இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை புறக்கணித்தன. மற்ற கட்சிகளின் சார்பில் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். சென்னையில் காலமான காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் உடல் இன்று அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. சாலிகிராமத்தில் உள்ள பாஜக மூத்த தலைவரும் குமரி அனந்தனின் புதல்வியுமான தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்தில் இருந்து குமரி அனந்தனின் இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருகம்பாக்கம் மயானத்தில் குமரி அனந்தனின் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. பின்னர் காவல்துறையினரின் குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. அரசு ஒதுக்கீட்டில் புனித ஹஜ் யாத்திரை மேற்கொள்பவர்களுக்கு மத்திய அரசு பெருமளவுக்கு உதவியுள்ளதாக இந்திய ஹஜ் சங்கத்தின் தலைவர் அபுபக்கர் கூறியுள்ளார். குறிப்பாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த விஷயத்தில் சிறப்பாக செயலாற்றியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அரசு ஒப்புதலுடன் ஹஜ் பயணம் மேற்கொண்டவர்களுக்கு 3.5 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவானதாகவும் மற்றவர்களுக்கு 2 மடங்கு செலவானதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவை அணுகும் வகையில் சென்னை ஐஐடியின் பிரவர்த்தக் அறக்கட்டளையும் கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஜீரோ ஆய்வகமும் இணைந்து செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கியுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஐஐடி இயக்குநர் காமகோடி, தனிப்பட்ட நோக்கங்களுக்காக தற்காலத்தில் செயற்கை நுண்ணறிவை பலரும் பயன்படுத்துவதாக கூறினார். எனினும் அனைவரும் இதனை அணுகுவதில் சிக்கல் இருப்பதாகவும் இந்த சவால்களுக்கு காம்பேக்ட் ஏஐ தீர்வாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். What this is going to offer? This is going to give you affordable, it's going to give you accessible, sustainable AI for all. AI should not be something that is only affordable by a set of people. AI should be available to all.
Otherwise, there will be a competitive disadvantage. Right? I am a medium scale industry. The other industry which has access to AI, which can do things faster, can basically displace us. So we don't want that. இனி வருவது மாநில செய்திகள். கோயம்புத்தூர் செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள அமேசான் நிறுவன குடோனில் இந்திய தர நிர்ணய அமைவன அதிகாரிகள் சோதனை செய்தனர். இதில் 95 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தரச்சான்று இல்லாத பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். ஆன்லைன் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த வாட்டர் ஹீட்டர், சிசிடிவி கேமராக்கள், காலணி என சுமார் 4500 பொருட்கள், தரச்சான்று பெறாத பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட கடமலை, மயிலை ஒன்றியத்தில் உள்ள தும்மக்குண்டு, வாலிப்பாறை, வருசநாடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 ஹெக்டேர் பரப்பளவில் இலவம் பஞ்சு சாகுபடி நடைபெறுகிறது. வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே விளையும் இலவம் பஞ்சு தற்போது அறுவடைக்கு தயாராகி உள்ள நிலையில் குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய கோரி வியாபாரிகளுக்கு விற்பனை செய்ய மறுத்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி, விழுப்புரம் நெடுஞ்சாலையில் சேத்துப்பட்டு அருகே உலகம்பட்டு பகுதியில் இன்று காலை சாலையில் நடந்து சென்ற நபர் மீது சொகுசு கார் ஒன்று வேகமாக மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதையடுத்து சொகுசு காரை பின்னால் சென்ற பொதுமக்கள் விரட்டிச் சென்று மடக்கி பிடித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சேத்துப்பட்டு போலீசார் காரை சோதனை செய்ததில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் 20 லட்சம் ரூபாய் குட்கா பொருட்கள் மற்றும் சொகுசு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த மங்கள நாயகி ராமநாயகி சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. இதற்கான கடந்த 7ஆம் தேதி கணபதி யாகத்துடன் யாகசாலைகள் தொடங்கப்பட்டு 4 கால பூஜைகள் நடைபெற்றன. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் யாகசாலையில் இருந்து ஊர்வலமாக எடுத்து சென்று கோயில் கலசங்களில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தமிழ் புத்தாண்டு விடுமுறை கால கூட்ட நெரிசலை சமாளிக்க சென்னையில் இருந்து கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் கன்னியாகுமரி சிறப்பு ரயில் ஏப்ரல் 10 மற்றும் 17 ஆகிய வியாழக்கிழமைகளில் சென்னையில் இருந்து இரவு 7 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 10 மணிக்கு கன்னியாகுமரி சென்று சேரும். மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரி எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயில் ஏப்ரல் 11 மற்றும் 18 ஆகிய வெள்ளிக்கிழமைகளில் கன்னியாகுமரியில் இருந்து இரவு 8 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 11 மணிக்கு சென்னை சென்ட்ரல் சென்று சேரும். இந்த ரயில் காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை வழியாக இயக்கப்பட உள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை தொடங்க உள்ளது. தமிழ்நாடு அரசு மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் உலக உணவு திட்டத்திற்கும் இடையே புரிந்துணர்வு கடிதம் கையெழுத்தானது. இதன்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் காலநிலை மீள்திறன் திட்ட செயலாக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளது. காலநிலை மீள்திறன் மிகு வேளாண் நடைமுறைகள், தகவல் மற்றும் வளங்களை எளிதில் கிடைக்கச் செய்தல், பேரிடர் முன்னெச்சரிக்கை அமைப்புகளை ஒருங்கிணைத்தல் மூலம் உணவு பாதுகாப்பிற்கான தீர்வைகளை மேம்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். டெய்லர் அண்ணா வணக்கம். 2 Dress தைக்கணும். ஓகே, இது மாதிரி ஒன்ல பஃப் கை வைங்க லேஸோட, இன்னொரு சல்வார்ல செம்மையா சைட் ப்ளீட்ஸ் வச்சிருங்க. ஷர்ட்ல கொஞ்சம் ஷார்ட்டா கிராஸ் பின்டெக்ஸோட வைங்க. துப்பட்டால ஸ்கேலப்ஸோட சூப்பரா ஃபேன்சி லேஸ் வச்சிருங்க. ஆனா டெய்லர் அண்ணா 4 நாள்ல பார்ட்டி கண்டிப்பா ரெடி ஆயிடும்ல? ரெடி ஆயிடும். எப்படி? Just looking like a wow. Fashion மாறும் எப்பவும். உஷா எப்பவுமே. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 2 முறை உயர்ந்தது. காலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 66,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று மாலை சவரனுக்கு 960 ரூபாய் உயர்ந்து 67,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இன்று ஒரே நாளில் மட்டும் 1,480 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் விலை 8,410 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரே நாளில் தங்கம் 2 முறை விலையேறியது நகை பிரியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 104 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
பெண்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விழுப்புரம் மாவட்ட கிராமப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு 30 நாள் தையல் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. திறன் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற பெண்கள் தொழில் முனைவோர்களாக உருவாகியுள்ளனர். இதுகுறித்து அலசுகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. கிராமப்புற பெண்கள் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் ஆகியவற்றில் மேம்பட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்கள் சுயதொழில் புரிந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்தியன் வங்கி திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தின் மூலம் தையல் கலை கிராமப்புற பெண்கள் மேம்பட கருத்தில் கொண்டு அதற்காக 30 நாட்கள் பயிற்சியான தையல் பயிற்சியை தற்போது இந்தியன் வங்கி நடத்தி வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்று தற்போது பயிற்சியாளராக தொழில் முனைவராகவும் உள்ள சிவரஞ்சனி கூறுகையில், சிவரஞ்சனி, இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு மையத்துல நான் டைலரிங் டீச்சரா இருக்கேன். இங்க தையல் 30 நாள் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த 30 நாள் கோர்ஸுமே நாங்க 1 இயர் கோர்ஸ் தான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சியின் மூலம் நாங்க லோனுமே கொடுத்து அவங்களுக்கு ஒரு தொழிலை நாங்க தொழில் முனைவரா ஆக்கிறதுக்கான பெரிய பங்கு எங்களுக்கு இருக்கு. பயிற்சி மற்றும் அதற்கான உபகரணங்களை மத்திய அரசு திட்டத்தின் மூலம் இலவசமாக வழங்குவதால் பெரும் பயனுள்ளதாக பயிற்சி பெறும் பெண்கள் கூறுகின்றனர். இந்த இன்ஸ்டிடியூட்ல ஆடைகள் எல்லாமே எல்லா ரகமும் சொல்லி தராங்க. அதுவும் சிறுவர் முதல் பெரியவர் வரை எல்லாமே ஆடை ரகங்களும் சொல்லி தராங்க. கவர்மெண்ட் எங்களுக்கு சொல்லி தரதுக்கு கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநராக உள்ள திருமதி ஷாலினி கூறுகையில், இந்த இன்ஸ்டிடியூட் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல 2012 வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இது வரைக்கும் நம்ம 312 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதுல 8911 பேர் ட்ரெயின் ஆயிருக்காங்க. அந்த 8911 பேர்ல 7000 பேர் சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சொந்தமா தொழில் செஞ்சவங்க கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு நாங்க கடன் உதவி வாங்கி கொடுத்துருக்கோம். இது வருஷம் நடக்கும். இந்த வருஷமும் நாங்க ஏப்ரல் மந்த் 2 ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஆரி எம்ப்ராய்டரி, நெக்ஸ்ட் டெய்லரிங், ரெண்டுமே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கிராமப்புற பெண்கள் தற்போது இத்திட்டத்தின் மூலம் தொழில் முனைவராக மாறியுள்ளனர் என்றால் அது மிகையல்ல. டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ். மேற்கிந்திய பிராந்தியத்தில் அமைந்துள்ள டொமினி குடியரசில் இரவு விடுதி ஒன்றின் கூரை திடீரென இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 98ஆக உயர்ந்துள்ளது. தலைநகர் சாண்டோ டொமிங்கோவில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் மாகாண ஆளுநர் ஒருவரும் கொல்லப்பட்டார். நிகழ்விடத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். 150க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிகிச்சை பலனின்றி மேலும் 51 பேர் மரணமடைந்ததால் உயிரிழப்பு அதிகரித்துள்ளது. சிகிச்சை பெற்று வருபவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் மேலும் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. புகழ்பெற்ற இந்த இரவு விடுதியில் இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்ததாகவும் சுமார் 1000 பேர் வரை இந்த இசை நிகழ்ச்சியை காண வந்திருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நிகழ்விடத்தில் இடிபாடுகளுக்கு அடியில் பலர் உயிரோடு சிக்கி இருக்கக்கூடும் என்பதால் அங்கு 400க்கும் மேற்பட்ட மீட்பு குழு வீரர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆசிய சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரமுதேஷ், சூர்யா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. சீனாவின் நிங்போ நகரில் ஆசிய சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதில் கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்திய இணை இலங்கையின் பல்லியகுரு துலித் அதிகாரி பாஞ்சாலி இணையுடன் மோதியது. இந்த ஆட்டத்தில் இந்திய வீரர்கள் 21-9, 21-11 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றனர். இதேபோல் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம் லக்ஷயா சென் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் களமிறங்கிய அவர் தைவான் வீரர் லீ சியா ஹாவோ உடனான போட்டியில் 18-21, 10-21 என்ற செட் கணக்கில் வெற்றியை பறிகொடுத்தார். தமிழகத்தின் மலை மாவட்டங்களான கோவை, நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து தென் தமிழகம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
வருகின்ற 15ஆம் தேதி வரை பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரும் என்று தெரிவித்துள்ளது. அதிக வெப்பநிலையும் ஈரப்பதமும் நிலவும் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியமான சூழல் நிலவும் என்றும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு மேகமூட்டம் இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் கூடுதலாக 84% வரியை சீனா அறிவித்துள்ளது. இந்த புதிய கட்டணங்கள் நாளை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்று சீன நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க பொருட்களுக்கு சீனா 34% வரி உயர்வை அண்மையில் வெளியிட்டிருந்தது. இதனை திரும்பப் பெற வேண்டும் என சீனாவுக்கு அமெரிக்கா காலக்கெடு நிர்ணயித்திருந்தது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்த அமெரிக்கா சீன பொருட்களுக்கு 104% வரி விதித்து உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லிவேஜ் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் கூடுதலாக 84% வரியை சீனா அறிவித்துள்ளது. இதனால் அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக போர் நிலவி வருகிறது. அமெரிக்காவின் வரிகளால் ஏற்பட்டுள்ள வர்த்தக பதட்டங்கள் உலகளாவிய வளர்ச்சி மற்றும் நிதிநிலை தன்மைக்கு ஏற்படும் அபாயங்களை அதிகரித்துள்ளதாக இங்கிலாந்து வங்கி தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது. இந்த போட்டி இரவு 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் தொடங்குகிறது. ஐபிஎல் புள்ளிப்பட்டியலில் 3 வெற்றி 1 தோல்வியுடன் குஜராத் அணி 2ஆம் இடத்தில் உள்ளது. அதே நேரத்தில் 2 வெற்றி 2 தோல்வியுடன் ராஜஸ்தான் அணி 7ஆம் இடத்தில் உள்ளது. டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும், எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை newsddtamil@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.